கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி 2025 எப்படி அமைய போகிறது? மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் அமோகமான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு, கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக, முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் இந்த வேளையில் அஷ்டமத்தை விட்டு மே மாதம் 11ஆம் தேதி முதல் திருக்கணிதத்தின்படியும் ஒரு வாரத்திற்கு பிறகு வாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் மிகவும் வலுவாக பெயர்ச்சியை சந்திக்கக்கூடிய குரு பகவான் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களாக 2, 5, 7, 9 மற்றும் 11 பார்க்கப்படுகிறது. அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய 9ஆம் இடத்தில் அமர்கிறாருங்க. 9இல் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த வகையில் குரு பகவான் 9ஆம் இடத்தில் அமர்வது உயரிய நன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு எவ்விதமான தடையும் சிக்கலும் இன்றி கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் சனியும் யோகஸ்தானத்தில் அமருகிறார். அதே போன்று நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பிலும் நல்ல மாற்றம் ஏற்படுகிறது. ராகு 5லும் லாபஸ்தானத்தில் கேதுவும் அமருகிறார். எனவே அதிரடியான வளர்ச்சிக்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் இந்த வேலை துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே முதன்மையான கிரகமாகவும் தோஷமற்றவராகவும் மனித வாழ்வில் நேர்கதியில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. நவ கிரகங்களிலே தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தை விட்டு விலகி 9இல் அமருவது அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் பல மடங்கு நன்மை நிறைந்த ஒன்றாக மாற்றி கொடுக்க போகிறது. எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி பயன்படுத்தி கொள்ளும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவான நன்மை உண்டு. ஏனென்றால் 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். தைரியாதிபதியாகவும் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியின் அதிபதியான சுக்கிரனை பகை கிரகமாக பார்த்தாலும் சுக்கிரன் நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கிறார். சுக்கிரனின் பார்வையில் நட்பு கிரகமாக சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவான் கோல்சார விதியின் அடிப்படையில் 9இல் அமர்வது அபரிவிதமான நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. இந்த தருணத்துல கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக உறுதியாக கையில் வரும். சொந்தமாக வீடு, நிலம், வீட்டுமனை, வாகனம் வாங்குதல், தொழில் மற்றும் நிரந்தர வேலை வாய்ப்பு, பல்வேறு வகையான சுபகாரியங்களில் இருந்த தடைகள் விலகி சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடுதல், புத்திர பாக்கியம் என கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான இனிமையான தருணமாக இந்த வேலையை குரு பகவான் முழுமையாக மாற்றி கொடுக்க போகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் 9இல் இருப்பதால் தொழில்துறை, வியாபாரத்துறை, கலைத்துறை, அரசியல் துறை, கணினித்துறை, போக்குவரத்து துறை, ஏற்றுமதி இறக்குமதி துறை, ஆசிரியர் துறை மற்றும் விளையாட்டுத்துறை என பல்வேறு வகையான துறைகளில் மிக பெரிய அளவில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் திருப்திகரமாகவும் பெயர் புகழை அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் 9இல் அமரக்கூடிய குருவின் அமைப்பால் உண்டு. மிக பெரிய அளவிலான காரியங்களை கூட எளிதாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் மேற்கொள்வதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான அற்புதமான வளர்ச்சி வாய்ப்பு இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது
குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் சுப பார்வையால் அபரிவிதமான நன்மை மனித வாழ்வில் கிடைப்பதற்கான யோகம் கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஜென்ம ராசியை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது 3, 5 ஆகிய இடங்களை பார்ப்பதால் பல வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைவாக உண்டு. குறிப்பாக பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இட பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கிறாருங்க. எனவே புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் தவிடுபடியாகும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதோடு மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்கள், குடும்ப உறுப்பினர் என அனைவருடனும் இருக்கக்கூடிய மனஸ்தாபமும் மன வருத்தமும் நீங்கி மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வரப்போகிறது. எந்த ஒரு காரிய தடை சிக்கல் என்று இருந்தாலும் கூட அத்தனையையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக மாற்றி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் கையில்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பகவான் தனது சப்தம பார்வையை தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்தின் மீது பதிக்கிறாருங்க. வெற்றிக்கே உரித்தான இடமாக 3ஆம் இடம் பார்க்கப்படுகிறது. அனைத்து வகையான பணிகளிலும் மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்புகளை குவிக்கக்கூடிய இடத்தில் தனது பார்வையை பதிப்பதால் திருமணம் போன்ற பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான சிரமங்களும் விலகி உங்களுடைய முயற்சி மிக பெரிய அளவில் சுப நிகழ்வுகளை நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கும். காதல் திருமணம், நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்த திருமணம் என பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது 9ஆம் பார்வையை மிக வலுவாக 5ஆம் இடத்தில் பதிக்கிறார். பல்வேறு வகையான உறவுகளுக்கிடையே ஏற்படக்கூடிய மன வருத்தம் உள்ளிட்ட பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் அமோகமான நன்மை உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள துலாம் ராசிக்காரர்கள் உறுதியாக குரு பயிற்சி துவங்கியவுடன் ஒரு முறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் அனைத்தும் விலகி கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் கிடைக்கக்கூடிய அற்புதமான இனிமையான தருணமாக இந்த குரு பயிற்சி 2025-26 அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை துலாம் ராசிக்காரர்களுக்கு.